ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னதான் விதவிதமா பேக் பண்ணாலும் லஞ்ச் பாக்ஸ் அப்படியே தானே வருது. ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நான் கேரண்டி உங்க லஞ்ச் பாக்ஸ் காலியா வரும். குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா நெய் விட்டு பட்டை வகைகள் சேர்த்து பொரிஞ்சோனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி நல்லா வதக்கி வதங்கினா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். பசங்களுக்குனால மசாலா ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம். இது நல்லா வதங்கினோனே அரைச்சு வச்சிருக்க தக்காளி, ஏன்னா இதையும் அவங்க தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தக்காளியை நீங்க அரைச்சே போட்டுருங்க. கொஞ்சமா தயிர் நல்லா இருக்கும் சாப்பாடுக்கு. கொஞ்சமா துருவின தேங்காய். ஸோ பசங்களுக்கு தேங்காய் கண்டிப்பா கொடுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிச்சோன்னே, நான் இன்னைக்கு வந்து சாப்பாடு நார்மல் சாப்பாடு அரிசி தான் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துட்டு ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சோயாவ தான் வந்து நல்லா வேக வச்சு நல்லா புழிஞ்சு வச்சிருக்கேன். மசாலாலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல ஸ்க்ரீன்ல ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். ஊறுனா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ தயிர் போட்டா நல்லாயிருக்கும். நல்ல எண்ணெயில வந்து கருவேப்பிலை போட்டு இந்த மாரி மொறு மொறுன்னு பொரிச்சு கொடுங்க. அவ்ளோ டேஸ்ட்டா நீங்க பொரிக்கும்போதே காலியாகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப இத நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ விசிலும் இறங்கியிருக்கும் நம்ம ரைஸ்ல. மேல லைட்டா தூவிக்கோங்க. இத வந்து நீங்க சைடுக்கு வந்து சைட் டிஷ்ஷாவும் நீங்க வச்சு குடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான சோயா 65 புலாவ் ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியா வந்துரும். இந்த ரெசிபி பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.